தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை. உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரிம சோதனை என்பார்கள், கார்பன் டேட்டிங். ஆங்கிலத்திலே ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங். இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி, ஒரே வழிமுறை, ஒரே ப்ராசஸ். அதற்கென்று நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப், ஒரு ஆய்வகம், சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம். அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம். அவர்கள் இது போன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை, அதாவது கார்பன், எலும்பு கரியாக மாறியிருக்கும், நெல் போன்ற தானியங்கள் எரிந்து கரியாக மாறியிருக்கும், மனிதனுடைய பல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், தடயங்களில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய, உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களில் ஒன்று பல். அது எரிந்து கரியாக மாறியிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும். அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை, ரிசர்ச் மெத்தடாலஜி, உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங். அவர்கள்தான் இதை சர்டிஃபை செய்திருக்கிறார்கள். அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது.